மறுபடியும் இப்படி தோத்துட்டு நிக்கிறீங்களேய்யா! ரொம்ப கஷ்டமா இருக்கேய்யா! அப்படி சொல்ற மாரி தான் இன்னைக்கு நடந்துருச்சுங்க. ஏன்னா சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் இன்னைக்கு மேட்ச்ல முதல்ல பேட்டிங் புடிக்க ஆரம்பிச்ச சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய அதிர்ச்சி. சஞ்சு சாம்சனோட விக்கெட்ட வந்து ஏர்லியாவே எடுத்தாங்க பஞ்சாப் கிங்ஸ பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப்ங்கிறது நம்ம சைட்ல இருந்தது. எஸ்பெஷலி ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் செட் பண்ணாங்க. அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் செம்மையா போயிட்டு இருந்த தருணத்தில ருத்ராஜ் கெய்க்வாட் விக்கெட்ட வந்து எடுத்தாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில விக்கெட்ட இழந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சுபம் துபே கொஞ்சம் பொறுப்பா இன்னைக்கு உணர்ந்து ஆடுனதால பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ஓவருக்கு இன்னைக்கு வந்து 209 ரன் அப்படிங்கிற மாரி அடிக்க முடிஞ்சதுங்க. ஓகே 209 ரன் 210 ரன் அடிச்சா அந்த வெற்றி இலக்கோட ஆட ஆரம்பிச்ச பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனான வந்து செம்மையா இன்னைக்கு வந்து போட்டு வெளுன்னு வெளுத்துட்டாங்க. நம்மளோட சிஎஸ்கே பவுலிங் யூனிட்ட பொறுத்தவரைக்கும் வெறும் 4 ஓவருக்குலாம் பார்த்தீங்கன்னா, 60 ரன்னுக்கு மேல குதிச்சுட்டாங்க. பிளஸ் அந்த இடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே மேட்ச உட்டுட்டாங்கன்னு சொல்லி ஆகணுங்க. அதுக்கப்புறம் பின்னாடி அவங்க 2 பேத்தோட விக்கெட் இழந்ததுக்கப்புறம், அதுக்கு பின்னாடி வந்த கூப்பர் கான்வெலியா இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், பிளஸ் எல்லாரும் வந்தவங்க எல்லாம் அவங்கவங்க பங்குக்கு ஒரு அதிரடி காமிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ் வெறும் 18 சம்திங் ஓவர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச முடிச்சது மட்டும் இல்லாம 5 விக்கெட் வித்தியாசத்துல இந்த மேட்ச ஜெயிச்சு சிஎஸ்கேக்கு 2வது தோல்விய குடுத்துட்டு, பிளஸ் அவங்க இந்த 2026 ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2வது வெற்றிய வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் சிஎஸ்கே தோல்வியிலிருந்து கம்பல்சரி அடுத்த மேட்ச்ல ஏதாவது முன்னேறி வருவாங்களா? இல்ல வரமாட்டாங்களா? இல்ல மீண்டும் லாஸ்ட் இயர் எங்க விட்டாங்களோ அதே மாரி 10வது இடத்துக்கே மறுபடியும் போவாங்களா? அப்படிங்கிறது மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, சிஎஸ்கே எதனால தோத்தாங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ போலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.